ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மித்ரா பூஜை ரூம்ல போய் சாமி விளக்க ஏத்திட்டு வரட்டும். அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆமா, துரைன்னு ஒருத்தன் உங்களுக்கு நன்றி விசுவாசமா அப்படியே நாய் மாதிரி உழைச்சானே, அவனை கொன்னு அந்த காட்டுக்குள்ளேயே அவனுக்கு அப்படியே பெரிய தீபம் வச்சு விட்டுட்டு வந்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காட்டுக்குள்ள துறைய கொளுத்து விட்டுட்டு எப்படித்தான் தைரியமா ஏன் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கீங்களோ தெரியல. ஆனா அந்த ஆதாரம் மட்டும் என் கைக்கு சிக்கட்டும். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, காட்டுக்குள்ள நீங்க வச்ச நெருப்பு எப்ப வேணாலும் வெடிக்கும். அதனால நீங்க என் முன்னாடி அடக்க ஒடுக்கமா ஒழுங்கா நிக்கணும், சரியா? அதையெல்லாம் மறந்துட்டு என் முன்னாடி ஆடணும் பாடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஒரே அடியோ ஆஃப் பண்ண என்கிட்ட சாமர்த்தியம் இருக்குங்கிறாங்க பாரதி. நீங்க கொளுத்தின நெருப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தனே தவிர மித்ரா கொளுத்து போற நெருப்பை பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேனே. மித்ரா எப்படி இருந்தாலும் சென்டிமெண்ட்டுக்காக போய் அந்த பூஜை ரூம்ல தீபம் ஏத்துவான்னு தெரியும். அந்த தீப எண்ணெயில, அதாவது நல்லெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சோண்டு பெட்ரோல் டீசல் கலந்து வச்சிருக்கேன். மித்ரா மட்டும் அந்த நெருப்பை பற்ற வச்சான்னா குபீர்னு அவன் முகத்துல பிடிக்கும். அப்போ அவன் முக நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அடடா, நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல எப்படி அவசகுணமா நடந்து போனா நல்லாவா இருக்கும். சரி, என்ன செய்யறது, பரிதாப நிலையை பார்த்து பரிதாபம் தான் பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல மேடம் அப்படின்னு பாரதி சொல்லவும், பூஜை ரூம்ல என்னடி பண்ணி தொலைச்சிங்கிறாங்க பவானி. அடப்போங்க மேடம், நீங்க எப்போ ஆரிய வேட்டையாட ஆரம்பிச்சிங்களோ அப்போ இருந்தே என்னமோ தெரியல, எனக்கும் உங்களை வேட்டையாடணும்னு அப்பப்போ ஐடியா நிறைய வந்துகிட்டே இருக்கும் மேடம்ங்கிறாங்க பாரதி. அசுரனை அழிக்கிறதுக்கு கடவுளெல்லாம் வரதில்லை, மனசுங்களே தான் அசுரனா மாறி அழிக்க வர வேண்டியதா இருக்கு. ஆமா, என்னோட ஐடியா எப்படி, ஆதியை துரத்தி வேட்டையாட நினைக்கிறீங்க, ஆனா என்ன செய்யறது, பின்னாடியே நானும் துரத்திக்கிட்டே வரேனே மேடம், தப்பிக்கிறீங்களா, என்ன பண்றீங்கன்னு பவானின்னு பாரதி சொல்றாங்க. சொன்னதுமே பவானி சுதாகர் ரெண்டு பேரும் போய் மித்ராவை அந்த விளக்கு ஏற்ற வேண்டாம்னு சொல்றாங்க. பவானி விளக்கு ஏற்ற வேண்டாங்கிறாங்க. அப்போ லண்டன் பாட்டி கேட்குறாங்க, ஏன் பவானி அபசகுணமா விளக்கேற்ற வேண்டாம்னு சொல்ற, மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி விளக்கேற்றுறதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்லங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு, ஆனா அந்த விளக்குல நல்லெண்ணெய்க்கு பதிலாக பெட்ரோலை ஊற்றி வச்சிருக்காங்க பாட்டிங்கிறாங்க. இதை கேட்டதும் பாட்டி வாய் மேல கை வைக்கிறாங்க. என்ன பவானி சொல்றாரு, பவானி இப்படி ஒரு காரியத்தை பண்ணனது சொல்லுன்னு கேட்குறாங்க லண்டன் பாட்டி. வேற யாரு, எல்லாம் இங்க நிற்கிறாளே இந்த பாரதி தான் இப்படி பண்ணிட்டாங்கிறாங்க. அப்ப பாரதி சொல்றாங்க, ஐயோ என்ன சார் என் மேல இப்படி அநியாயமா பழிய தூக்கி போடுறீங்க, நான் எதுக்கு சார் அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறேன்னு கேட்குறாங்க பாரதி. என் மேல இப்படி எல்லாம் தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க சார், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்கிறாங்க பாரதி. இதை பார் பாரதி, மற்றவங்களுக்கு வேணா உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ தானே நீ பவானி மேடத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, நான் என் காதார கேட்டேன்னு சொல்கிறாங்க சுதாகர். அடு போங்க சார், சாமி சத்தியமா அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது, அதனால இனிமேல் பெட்ரோல் டீசலில் தான் சமையலே பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு தான் பவானி மேடத்துக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன சார் செய்யட்டும்? மித்ரா மேடம், நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க, தைரியமாக விளக்கேற்றுங்கிறாங்க பாரதி. அதை கேட்ட சுதாகர், வேண்டாம் விளக்கு ஏற்றிடாதீங்கிறாங்க. அட விளக்கெண்ண, விளக்குல ஊற்ற வேண்டிய நல்லெண்ணெய் தான் ஊற்றி வச்சிருக்கோம், நீங்க விளக்கு ஏத்துங்கிறாங்க பாரதி. இத்தனை பேர் மத்தியில சாக்கு போக்கா சுதாகரை ஜாடையா பேசுனது மற்றவங்களுக்கு தெரியல, ஆனா சுதாகருக்கு அப்படி சுருக்குன்னு விடுது. மித்ரா மேடம், அவங்க சொல்றது எல்லாம் நீங்க கேட்காதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு தெரியும், ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நான் இப்படி எல்லாம் செய்வேனா, இவ்வளவு நாளா நீங்களும் நானும் ஒன்னா இருக்கோம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது அப்ப மித்ரா சொல்றாங்க, இல்லடி அவங்க எல்லாம் சொல்றது உண்மைதான், நீ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல, எதுவா இருந்தாலும் என் மேலதான் பழி தூக்கி போடுவீங்க, அதனால நானே அந்த விளக்கு ஏத்துறேன், என்ன நடந்தாலும் சரி எனக்கே நடக்கட்டும்ங்கிறாங்க பாரதி. நான் விளக்கேற்றி எதுவுமே நடக்கலைன்னா அப்போவாவது என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கல்ல, சரி விடுங்க நானே போய் விளக்கேற்றுறேன்னு சொல்லிட்டு பாரதியை அந்த விளக்கை ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நினைக்கிறாங்க, அடடா பாரதி வேற லெவல், அவங்க கண்ணில் எல்லாம் விரலை விட்டு ஆட்டிட்டு இவளே மண்டபத்துக்கு போகிற நேரத்தில் இவ கையால் விளக்கேற்றிட்டாலே சூப்பர்னு நினைக்கிறாங்க பாட்டி. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, இது நல்லெண்ணெய் தான், நான் விளக்கேற்றியாச்சு, திரும்ப எதுவும் ஆபத்து இல்லையல்ல, நான் சொன்ன விஷயத்த இந்த பவானி தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பேர்ல எப்படியே குற்றம் கண்டுபிடிச்சாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்ப போற நேரத்துல இப்ப நானே இந்த பூஜை ரூம்ல விளக்கேற்றும்படி ஆயிப்போச்சு பாத்தீங்களாங்கிறாங்க. ஆஹா, வெரி குட் பாரதிங்கிறாங்க திலகா பாட்டி. அம்மா, என் புருஷன் வேற பாத்துட்டு இருக்காரு விளக்கு விஷயத்துல, இந்த வீடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒழுங்கு மரியாதையா வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இரு, அப்படியே மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு சத்தமா பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. அடிப்போடி, நான் ஒன்றும் மைண்ட் வாய்ஸ்ல எல்லாம் பேசல, எல்லாத்துக்கும் கேட்டுட்டு தான் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க திலகா பாட்டி. இங்க மீனா வேற பயந்துட்டு இருக்காங்க, என் புருஷன் வேற ஒரு பார்த்துக்கிட்டே இருக்காருமா, கொஞ்சம் அமைதியாக வாமாங்கிறாங்க. சரி விடுடி, என்னோட பர்ஃபார்மன்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திலகா பாட்டி, இங்கே பாருங்க பவானி, இந்த பாரதி சொன்னதை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ நல்ல காரியத்துக்கு நாமளும் கிளம்பிட்டோம், யார் தான் விளக்கேற்றினா என்ன, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே விளக்கேற்றி வச்சிருக்கோம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு போயிடலாம், சொந்தக்காரங்கெல்லாம் அங்கே வந்து நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, நம்ம தானே முன்னாடி போகணும், வாங்க போகலாம் அப்படின்னு திலகா பாட்டி சொன்னதும் லண்டன் பாட்டியும், ஆமாம்மா திலகா சொல்கிறது கரெக்ட் தான், சரி வாங்க எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் புறப்படுற நேரத்தில் பாரதி போய் பவானி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பவானி மேடம், இந்த வீட்டு விளக்கையே மித்ரானால ஏற்ற முடியலையா, அப்புறம் எப்படி மேடம் ஆதியோட வீட்டு விளக்கு இவ ஏற்றுவா,
சின்னதா ஒரு பொய் சொன்னேன். சட்டுன்னு போய் பட்டுன்னு இந்த விளக்கு ஏத்த வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நான் விட்ட சேலஞ்சில இன்னும் 100 நாளையில இன்னும் கொஞ்ச நாள் தான் கிட்ட நெருங்கிட்டேன். சரி மித்ரா மேடம் நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பவானி மேடம் பின்னாடியே வருவாங்க போங்க. பவானி நான் விளக்கேத்துறதுக்கு நீங்க எனக்கு வழி காட்டுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க பாரதி. மண்டபத்துல நிச்சயதார்த்தம் நடந்து முடிக்கிறக்குள்ளயா அங்க நிறைய ஆட்டம் காத்துட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ண போறேன். சீக்கிரம் வந்துடுங்க. நான் முன்னாடி கிளம்புறேன்ட்டு போறாங்க பாரதி. பவானி மித்ரா கிட்ட சாரி கேட்குறாங்க. அவ சொன்னதை கேட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு தான் நான் விளக்கேத்த வேண்டான்னு சொன்னேங்கிறாங்க. புரியுது மேடம். நீங்க என்னோட நல்லதுக்கு தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. முதல்ல அவளை முடிச்சு கட்டணும். அப்பதான் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். அவ அந்த நிச்சயதார்த்தத்துல ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் நடக்க விடாம நம்ம தான் பண்ணணுங்கிறாங்க மித்ரா. எல்லாரும் கிளம்பி போகும்போது ஆதி யோசிக்கிறாங்க என்னதான் நடக்குதுங்க. நேற்று நகை எடுக்க போகும்போது மித்ராவுக்கும் பாரதிக்கும் தான் பிடிக்கல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சித்தியும் சேர்ந்து பாரதி கிட்ட வேண்டா வெறுப்பா நடந்துக்கிறாங்க. பாரதிக்கும் சித்திக்கும் ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்காம இருந்திருக்காங்க. சரி இருக்கட்டும். நிச்சயதார்த்தம் நடந்து முடியிருக்குள்ளையா பாரதியே எல்லா உண்மையும் சொன்னாதான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம கிட்ட சொல்ல போறதும் இல்லை. நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியல. இப்போ சித்தியும் ஏதோ கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆதி தவக்கலா ஆதித்யா தமிழ் 3 பேரும் வராங்க. வந்ததும் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கட்டுமாங்கிறாங்க. ஒன்று என்னடா கஞ்சத்தனமா கேட்குறேன். நிறைய கேளு. என்ன வேணாலும் கேளுங்கிறாங்க. ஆதி மித்ரா ஆண்டிக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போதாங்கிறாங்க. என்ன நடந்தாலும் அவர் தான் உங்களுக்கு அப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றாங்க தவக்கலை. அதை பற்றியெல்லாம் யோசிக்க கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் ஜாலியாக போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு தவக்கலை சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மண்டபத்துக்கு வந்ததும் மண்டபத்தை பார்த்ததும் லண்டன் பாட்டி சொல்றாங்க. ஆஹா இந்த மண்டபம் பார்க்கறக்கே கலையா இருக்கு. கல்யாணமே களை கட்டின மாதிரி இருக்குன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா பாட்டி இது நிச்சயதார்த்தத்துக்கு தான். இது சிம்பிள் தான். இன்னும் கல்யாணத்துக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கிராண்டா வைக்க போறேங்கிறாங்க பவானி. இதை கேட்ட பாட்டி சொல்றாங்க அடடா உங்க பையன் கல்யாணத்துல எவ்வளவு நீங்க ஆசையா விருப்பமா இருக்கீங்கன்னு எனக்கு இந்த விஷயத்திலேயே புரியுது. ஆரியோட சித்தப்பா அதாவது என் வீட்டுக்காரரு இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே ஆள் போட்டு நீட்டா பாத்துக்கிட்டு இருக்காரு. வரப்போற சொந்தக்காரங்க எல்லாருமே பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நாங்க செய்ய போறோம் பாருங்கிறாங்க. ஆமாமா ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க லண்டன் பாட்டி. ஆமாம்மா ஆதி எங்களுக்கு ஒரே பையன். அவன் நிச்சயதார்த்தத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் முடிஞ்ச வரைக்கும் நான் காசை அள்ளி இறைச்சி சிறப்பாக பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிறாங்க ஏகாம்பரம். மித்ரா இந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல்லங்கிறாங்க. மித்ரா ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. சரி சரி சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆதி மித்ரா நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக போய் ரெடி ஆயிவாங்க. நல்ல நேரத்தில் நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிக்கணும். அதுதான் முறைங்கிறாங்க பாட்டி. சரி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. நானும் போய் ரெடி ஆகிறேன்ட்டு போறாங்க மித்ரா. தவக்குள்ள ஆதிக்கிட்டே என்னென்ன இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மித்ராவுக்கும் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அண்ணியும் அமைதியா இருக்காங்க. என்னதான் நடக்க போதோ தெரியலையே பயமா இருக்குதுங்கிறாங்க தவக்கல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. நீ கவலைப்படாதடான்ட்டு போறாங்க ஆதி. இந்த பக்கம் பாரதி தமிழ் கிட்ட சொல்றாங்க என்ன தமிழ் கவலையா இருக்கா? இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. உங்க அப்பா நம்ம கூடவே இருக்காரு. யார் என்ன நினைச்சாலும் அதை யாராலும் மாத்த முடியாது. சரியா நீ இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத தைரியமா இருங்கிறாங்க பாரதி. பாட்டி வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க இதை பார் பாரதி நீ நினைச்சா இப்ப கூட இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாமல்லன்னு கேட்குறாங்க. பாட்டி நீங்க பயப்படாதீங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறது இல்லை. நீங்க கவலையே படாதீங்க. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. அதனால நல்லதாவே நினைக்கலாம். நல்லதே நடக்கட்டுங்கிறாங்க பாரதி. மித்ராவும் நந்தினியும் ரூமுக்கு போறாங்க. மித்ரா நந்தினி கிட்ட சொல்றாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணி எப்போ வராங்கன்னு கேளு. குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேங்கிறாங்க. ஏண்டி வீட்டுல இருந்து வரும்போது தானே குளிச்சுட்டு வந்தா அதுக்குள்ள குளிக்கணுமாங்கிறாங்க. இல்லடி இன்னும் நச நசன்னு இருக்கு. நான் குளிச்சதும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மித்ரா. எல்லாம் கேட்டுட்டு இருந்தா பாரதி ஓஹோ குளிக்கிறதுக்கு போறியா? அதுக்குள்ளேயே சாவகாசமா நான் முடிக்க வேண்டிய வேலைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நந்தினி சிக்னல் இல்லைன்ட்டு வெளியில போயிடுறாங்க. அப்ப பாரதி ரூம்குள்ள வந்ததும் கதவை சாத்திட்டு மித்ராவோட நிச்சயதார்த்த புடவையை எடுக்கிறாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்னோட கல்யாண புடவையை அப்படி என் கண்ணு முன்னாடியே எரிச்சியலடி. என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் எப்படி துடிச்சிருக்கும். அந்த வலியும் வேதனையும் நீயும் அனுபவிக்க வேண்டாமா? இந்த மேடை வரைக்கும் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா எப்படியோ டிராமா பண்ணி இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் நீ வந்துட்ட. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஏன் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறீல்ல? பாரதி இருக்கிற வரைக்கும் உன்னோட எண்ணம் எதுவுமே நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற பாருன்ட்டு மித்ராவோட நிச்சயதார்த்த புடவையை எடுக்கிறாங்க. நிச்சயதார்த்த புடவை அதனோட பையே அதுல இருந்த பாக்ஸ் எல்லாமே காய் சீவர மாதிரி கச கச கசன்னு சீவி வச்சுட்டு பாரதி நினைக்கிறாங்க இதை பாரடி என் புருஷ ஆடிய நீ நினைக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும். உன்னோட நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. இன்னும் என்னால நடக்க போகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு பாரதி அங்கிருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி போறாங்க. வெளியில லண்டன் பாட்டி பவானி கிட்டையும் ஏகாம்பரத்துக்கிட்டையும் சொல்றேன் நானும் லண்டன்ல இருந்து மித்ராவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு வந்தோம். 2 தடவை தடப்பட்டு போன கல்யாணத்துக்காக நானும் நிறைய பரிகாரம் எல்லாம் அது இதுன்னு பண்ணி பார்த்தேன். பவானி நல்ல காரியம் செய்யலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு. மித்ரா ஆசைப்பட்ட மாதிரியே ஆதி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசைங்கிறாங்க லண்டன் பாட்டி. இந்த நல்ல காரியம்
காரியம் இவ்வளவு அவசரமா தடபுடன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நேத்து மட்டும் நீங்க 2 பேரும் பேசாம இருந்திருந்தா இந்த விசேஷம் இன்னைக்கு நடந்திருக்காது. இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு பாட்டி நன்றிய சொல்லவும், அப்ப ஏகாம்பரம் சொல்றாங்க, ஐயோ அம்மா என்னம்மா இது? நீங்க எதுக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? இது எங்க பையனோட விசேஷம். நாமெல்லாம் இனிமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மித்ரா எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றதும் சரிதான் பாட்டி. மித்ரா எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுல நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோடவே கல்யாண தேதியும் ஐயர் மூலமா நம்ம குறிச்சுக்கலாங்கிறாங்க பவானி. சீக்கிரமா நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் பொண்ணும் அப்படிதாம்மா ஆசைப்படுறாங்கிறாங்க பாட்டி. மித்ரா குளிச்சுட்டு வராங்க. அப்ப நந்தினியும் போன் பேசிட்டு உள்ள வர்றாங்க. என்ன நந்தினி, ஆர்டிஸ்ட் எப்போ வர்றாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க ஏதோ முன்னாடியே புக் பண்ணதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்களாம். அதனால நீ புடவைய கட்டிட்டு ரெடியா இருக்க சொன்னாங்க. இப்போ வந்ததும் மேக்கப் ஆரம்பிச்சிருவாங்கங்கிறாங்க. சரி சரி, அப்படின்னா நீ வெளியேறு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்கிறாங்க. மித்ரா சீக்கிரம் புடவைய கட்டிட்டு ரெடியா இருன்னு சொல்லிட்டு நந்தினி வெளியில வராங்க. இங்க பார்த்தா தவக்கலையை தேடிக்கிட்டு பாட்டி போய்கிட்டு இருக்கும்போது அப்ப திலகா பாட்டியும் மீனாவும் பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி பாட்டி இங்க வாங்கல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க. என்னம்மா, என்ன கேட்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, பாரதியோட புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அப்ப பாட்டி திரு திருன்னு பாக்குறாங்க. என்னடா இது, இவங்க தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை தெரியாம கேட்குறாங்களா, சொல்லலாமா வேண்டாமா? சரி, பாரதி எப்படி இருந்தாலும் சொல்ல போறது இல்லை, நம்மளாவது இவங்க காதுல லேசா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்கிறாங்க. இதை பாருங்க, மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை ஆதிதாங்கிறாங்க. அட ஆதிதானுங்கிறது தெரியுங்க, ஆனா பாரதியோட வீட்டுக்காரன் யாருன்னு சொல்லுங்கன்னா அட ஆதிதாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டியா, இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு திலகா பாட்டி மீனாவை பார்க்கவும், ஐயோ அம்மா, அவங்களுக்கு சரியா காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ கேட்டது ஒண்ணு, அவங்க சொன்ன பதில் ஒண்ணு. ஏன் குழப்பத்தை உண்டு பண்ணாதம்மா, கொஞ்சம் அமைதியாயிரு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னை வெட்டி கண்டம் தொண்டம் போட்டுருவாரு, கொஞ்சம் அமைதியாயிருமா, நல்லபடியா வீடு போய் சேரலாங்கிறாங்க. இதை கேட்ட திலகா பாட்டி, போடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு பெரும் பாடு, பெரும் தலைவலிதாமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் முடிச்சதும் வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா உன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஏமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்குள்ள எதுக்குமா உனக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் அப்படின்னு சொல்லி மீனா அவங்க அம்மா வசதிச்சுக்கிறாங்க. பாரதி ஒரு நாடகத்தை போட்டுட்டாங்க. கையில ஒரு குச்சியோட அங்கங்க ஓடி ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஆதி வந்து கேட்குறாங்க, என்ன பாரதி, எதுக்கு இப்ப குச்சியோட அங்கங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தேடுறீங்கிறாங்க. என்ன சார் இது, யார் சார் இந்த மண்டபத்தை புக் பண்ணனது? இங்க பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் வெறும் எலித்தொலை சார், கீச்சு மூச்சுன்னு அங்கங்க போய்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு ஏமாந்தாலும் நம்மளையே கடிச்சிடும் போல இருக்கு. இப்பதான் அந்த பக்கம் ஒரு எலியா அடிச்சு துரத்துனேன், இப்ப இந்த பக்கம் பார்த்தா இங்க ஒரு எலி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மண்டபத்தை பராமரிக்கிற ஒரு நபர் வந்து நிக்கிறாங்க. நம்ம ரூம்ல வச்சிருக்கிற துணிகளை எல்லாம் கூட பத்திரமா பாத்துக்கணும் போல இருக்கே, ஒருவேளை எலி கடிச்சிட்டா என்ன சார் செய்யறதுங்கிறாங்க பாரதி. அப்ப அந்த நபரும் வந்து, ஆமா மேடம், இருக்கிற பொருளெல்லாம் பாங்கா வச்சுக்கோங்க, சாப்பிட்ற ஐட்டங்களையும் பாங்கா வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போயிருங்கிறாங்க. பவானி அந்த நபர்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன சார் இப்போ வந்து இப்படி சொல்றீங்க, மண்டபம் புக் பண்றதுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, எங்க இந்த மேனேஜர், மண்டபம் முதல்ல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பக்கத்துல ஒரு பில்டிங் ஒன்று டெமான்ஸ் பண்ணாங்களா, அங்க இருந்த எலியெல்லாம் இங்க வந்துருச்சு மேடம், அப்பவும் நாங்க கிளீன் பண்ணிட்டோம், ஏதோ 1 2 தப்பிச்சிருச்சு போல இருக்கு. அப்படி தப்பிச்சு வந்த எலிக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு பாங்கா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க, இவ்வளவு பெரிய மண்டபத்தை நாங்க புக் பண்ணியிருக்கோம், இதுல நல்ல விசேஷம் நடக்கலான்னு வந்தா இங்க நடனா எழுத்தொலை இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மித்ரா வாழ் வாழ்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு மித்ரா இப்படி சத்தம் போடுறா, ஒருவேளை எலியை பார்த்து தான் சத்தம் போடுறாளா அப்படின்னு எல்லாரும் அங்க போய் பார்த்தா அங்க நிச்சயதார்த்த புடவை அப்படியே எலி கடிச்ச மாதிரி செதறி கிடக்குது. அதை பார்த்ததும் மித்ரா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே வாய் மேல கை வைக்கிறாங்க. அடக்கடவுளே, இந்த எலிக்கு கூடவா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் பாட்டி வாய் மேல கை வச்சிட்டாங்க. அடக்கடவுளே, இந்த தடவையும் நிச்சயதார்த்தம் நின்று போச்சா? பவானி என்னதான் பண்றதுன்னு தெரியல, நல்ல விசேஷம் நடக்க போற நேரத்துல இப்படி ஏதாவது ஒரு அபசுகுணம் நடந்துருதேன்னு பாட்டி வாய் மேல கை வைக்கிறாங்க. பவானி பாரதியை முறைக்கிறாங்க. பாரதி சிரிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.